வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸை உங்களோட கெஸ்ஸிங்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டான நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். 17/11/2024 அக்ஷயா குழுக்களுக்கான ரிசல்ட் 139. இதான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். 18/11/2024 திங்கக்கிழமை வின் குழுக்களுக்கான ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்ஸ் தான் தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ட்டை ரெஃபர் பண்ணிடலாம். ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 18 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 6ஆம் நம்பர் 24 ரிசல்ட். 7ஆம் நம்பர் 12 ரிசல்ட். 9ஆம் நம்பர் 30 ரிசல்ட். பி போர்டில் 0-10 ரிசல்ட். 5ஆம் நம்பர் 43 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 11 ரிசல்ட். 8ஆம் நம்பர் 20 ரிசல்ட். சி போர்டில் 0-50 ரிசல்ட் வச்சுருக்காங்க. 2ஆம் நம்பர் 10 ரிசல்ட். 3ஆம் நம்பர் 31 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 13 ரிசல்ட். இதுதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். 0 அப்படிங்கிறது பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 6ஆம் நம்பர் ஏபிசி 3 போர்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பர் 139. இந்த நம்பருக்கான பவர் நம்பர், அந்த பவர் நம்பர் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏ போர்டில் 1 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 6, 24 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 8, 20 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 அடிச்சிருக்காங்க, அதோட பவர் 4, 9 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர் 684. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் எடுத்துருக்க நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்களும் கெஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஏ போர்டில் 0, 7, பி போர்டில் 2, 5, சி போர்டில் 0, 3. இதுதான் சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 அடிச்சிருக்காங்க, இங்கே 1க்கு 0, அடுத்ததாக 1க்கு 7 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அதோட பவர் நம்பர் 6 அப்படிங்கிறதும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை நம்ம ஃபுல் போர்டில் கலந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 0, 7 எடுத்திருக்கோம். பி போர்டில் 3 அடிச்சிருக்காங்க, இங்கே 3க்கு 2, அடுத்தது 5 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். பி போர்ட்லேயும் 3ஓட பவர் நம்பர் 8 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் நீங்கள் பவர் நம்பர் வச்சு எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்மளோட ஐடியா சரி இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். சி போர்டில் 9 அடிச்சிருக்காங்க, இங்கே 9க்கு 0, அடுத்ததாக 3 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். 0-54 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 9க்கு அப்படியே 0 நிறைய டைம் அடிச்சிருக்காங்க, அதனால் 0 ஒரு வாய்ப்பு இருக்கலான்னு சி போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 0-6 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். 0 அப்படிங்கிறது ஏசி 2லேயுமே நம்ம சிங்கிள் போர்டுக்கு ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்க நம்பர், வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அதனால் அதை இங்கே கொண்டாந்துருக்கோம். 6 அப்படிங்கிறது ஏபிசி 3 போர்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 6 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஏன்னா 1ஓட பவர் நம்பர் 6, பி போர்டில் 3க்கு 6, சி போர்டில் 9க்கு 6 சான்சஸ் இருக்க நம்பர். ஸோ அதனால் ஆல் போர்டுக்கு 6 அப்படிங்கிறதையும் கொண்டாந்துருக்கோம். 0-6 தான் நம்மளோட கெஸ்ஸிங்ஸில் இருக்குது. நீங்களும் சார்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள், எந்த மாதிரி அடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருக்க நம்பரை கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிபிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 02, 20, 68, 60, 76, 36, 06, 62, 75, 72. இதுதான் 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்துருக்கிறது. இங்கே இருக்க எல்லா நம்பருமே ஏபிபிசி ஏசி 3க்குமே காமனான நம்பர் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருக்க நம்பரை ரவுண்ட் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 0-20, 0-22, 0-58, 750, 752, 728, 356, 680, 682. இதுதான் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக எடுத்திருக்கோம். 684 அப்படிங்கிறது அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர். அது உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2 நாளாக கொஞ்சம் வின்னிங் மிஸ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி அதை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான நம்பர் நம்மளுக்கு வின்னிங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.